பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். லேக் இருக்கு படத்துல, சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம், அவ்வளவுதான். கம்பேக்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, இப்படிலாம் சொல்ல முடியாது. விஜய்க்காக ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓல் வர்றான் ப்ரோ. விஜய் ஃபேன் தான் நாங்க. உட்கார முடியல ப்ரோ, எந்திரிச்சு வந்துட்டோம் ப்ரோ. வெளியே உட்காரவே உள்ள படம் ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஏதோ சும்மா ஒரு நாலு போட்டோ இருக்கு, அவ்வளவுதான். எதுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்றாங்கன்னே தெரியல. எல்லாம் அவ்வளவு வருஷம் இருக்கு படம். எம்எஸ் தோனி பின்னிட்டாப்ல. இளைய தளபதி கேரக்டர் நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது நீங்க மாநாடு படத்தை எஸ்ஏ ஸ்டுடியோ பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இவரோட வில்லனிசம் வந்து பார்த்தோம்னா செம்மையா பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ 2011 வந்து மங்காத்தா, இப்ப வந்து கோட்டு. ஆனா வந்து இப்ப ஆனஸ்டா சொல்ல முடியும்னா கோட்டு சொல்லலாம் ப்ரோ. தரமான கம்பேக் ப்ரோ. யுவன்கே இது பெரிய கம்பேக் ப்ரோ. ஆஃப்டர் மாநாடுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிபியும் சரி வியோனும் சரி பிச்சுட்டாங்க ப்ரோ. படத்துல எல்லா ரெஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதுல கில்லி ரெஃபரன்ஸ் மட்டும் தான் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியுது. பட் ஆனா படத்துல வந்து நாங்க பார்த்த வரைக்கும் எல்லா ரெஃபரன்ஸுமே கொடுத்துருக்காரு. அவரோட மொத்த படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. தளபதியோட இன்ட்ரோ நல்லா இருக்கு அந்த படத்துல. ஸ்பாயில் பண்ண வரப்பல ப்ரோ, ஆனா தரமா எடுத்திருக்காங்க ப்ரோ. அது நீங்க நிறைய பேர் ஸ்பாயில் சொல்லாம இருந்தா நல்லதா இருக்கும். இன்ட்ரோ நல்லா இருக்கு, தரம். இன்ட்ரோ பயங்கரமா இருக்குது. இன்ட்ரோ பயங்கரமா இருக்கு. இன்ட்ரோல பயங்கரமா, கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையாமே நான் வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒண்ணு வச்சுட்டு போயிருப்போம். ஆனா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்ததோட வந்து அதிகமாவே பண்ணியிருக்காங்க. ஆனா படத்துல வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம், ரொம்ப பெரிய நெகட்டிவ் இல்ல, கொஞ்சம் சின்ன நெகட்டிவ். சிஜி அங்கங்க வந்து பார்த்தா பிசிறு தட்டுது. அதுதான் இந்த படத்தோட வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா தெரியுது. தவிர மற்றபடி படம் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி தளபதி பிளஸ் விபி மூவி தான் ப்ரோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியமா இல்ல படத்துல வந்து அதான் சர்ப்ரைஸ் இருக்குது ப்ரோ. நீங்க படம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், சீன் பை சீன் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. எல்லா கேமியோவே வந்து பார்த்தோம்னா கரெக்டா இந்த கதையோட ஒட்டி போகுது. தவிர மத்தபடி எந்த ஒரு இதுவுமே இல்ல ப்ரோ. அன்வான்டான எதுவும் வரல ப்ரோ. லேக், அதாவது படம் 3 மணி நேரம் போனதே தெரியல ப்ரோ உண்மையாலுமே. அதாவது அந்த படத்துல ரேசிங் ஸ்கிரீன் பிளே வச்சு படம் பண்ணிருக்காங்க உண்மையாலுமே. அதுக்கு உண்மையாலுமே வெங்கட் சாரை பாராட்டலாம். ஆனா படத்துல நெகட்டிவா இருந்தது வந்து பார்த்தோம்னா அந்த சிஜி ஒர்க்கு. இன்னொன்னு பிளஸ் ஸ்பாயிலர் கூட போட்டுக்கோங்க. கேப்டன் சாரை காட்டும் போது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிசிறு தட்டுச்சு உண்மையாலுமே. கொஞ்சமா வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் நல்லா பிசிறு தட்டுது. இன்னொன்னு யங் விஜய் காட்டும் போது வந்து பார்த்தோம்னா லைட்டா அதுவும் பிசிறு தட்டுது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு இல்ல, இது ஏதோ போன் குவாலிட்டியில பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த சிஜி வந்து டிஏஜிங் பண்றது வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கிறாங்க இந்த இதுல. பட் ஆனா இன்னொரு இளைய தளபதி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து ரொம்ப யங்காவும் காட்டியிருக்காங்க, அழகாவும் காட்டியிருக்காங்க. அது எப்படி தலைக்கு மங்காத்தானா தளபதிக்கு வந்து பார்த்தோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். புரியல. மங்காத்தா ஈக்குவலா? ரெண்டுமே 50-50 ப்ரோ. ரெண்டு படமே 50-50 ப்ரோ. நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க ப்ரோ படத்துல. அது வந்து பாத்தோம்னா வீர கொடுத்து வளைச்சிருக்காங்க. அப்படின்னா யுவன் வந்து பாத்தோம்னா சாங் வரும்போது நெகட்டிவ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. படம் சாங் வந்து பார்த்தோம்னா சரியில்லை அப்படி இப்படின்னு. மேமே சொல்றேன், நான் இது கூட விசில் போட்டு பாட்டு வந்து நீங்க தியேட்டர்ல மட்டும் பாருங்க. தியேட்டர்ல ஒரு விஷயம் விட்டுருக்காங்க பாருங்க, சரியான வந்து ஒரு அல்டிமேட் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அதே லாஸ்டா அந்த பிளிம்மர் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு வந்து பயங்கரமா இருந்தது. பார்ட் 2 லீடும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாயிலரும் நான் அலர்ட் பண்ணிருங்க. நான் ஸ்பாயிலர் அலர்ட் மறக்காம பண்ணிருக்கேன். பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. லீட் கொடுத்தது பயங்கரமா இருக்கு. அதான் ப்ரோ, எதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாம வர்றது எல்லாமே ஓகே ப்ரோ. உண்மையாலுமே ஓகே. 5/5 கொடுப்போம் ப்ரோ. நானு உண்மையாலுமே இது வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ஆக்சுவல் ஜெனரல் ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஜெனரல் ஆடியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரியே தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸுக்காக மட்டும் இருக்கல, எல்லா ஜெனரல் ஆடியன்ஸுக்குமே தான் படம் எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினா பார்க்கலாம் ப்ரோ. அவங்களுக்கான ஒரு சீன்ஸ் எல்லாம் படத்துல நிறைய இருக்குது.